மறைந்த நடிகர் கே. பாக்யராஜ் அவர்கள் தான் ஆசைப்பட்டு கட்டின ஒரு மிகப்பெரிய பங்களால வில்லாவுல கடைசி வரைக்கும் காலடி எடுத்து வைக்காம அதில் வாழ முடியாம இறந்த சம்பவத்தை பத்தி அவங்க குடும்பத்தார் இப்போ ரொம்ப சோகமாகவும் எமோஷனலாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த உள்ள பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் ஒரு ஜாம்பவானா, பாரதி ராஜாவோட சிஷ்யனா பல படைப்புகளை கொடுத்து மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் இயக்குனரும் நடிகருமா இருக்கக்கூடிய கே. பாக்யராஜ். இவர் தன்னோட 73வது வயதுல போன வாரம் மாரடைப்பு காரணமா காலமாயிட்டாரு. இப்போ அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரை பத்தியும் அவரோட வாழ்க்கை முறையை பத்தியும் அவரோட சொத்து விபரம் இது மாதிரி பல விஷயங்களை தினம் தினம் ஒரு தகவலா பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சென்னையோட ஒரு மைய பகுதி ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு கருதப்படக்கூடிய நுங்கம்பாக்கத்துல தான் பாக்யராஜ் அவர்களுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்களா ஒன்று இருக்குது. அங்கதான் தன்னோட கடைசி காலத்துல வாழ்ந்திருக்காரு. இன்னொரு பக்கம் கிராமத்துல சொந்த ஊர்ல தனக்குன்னு ஒரு பண்ணை வீடு இருக்கிறதாவும் அதையும் அவர் பராமரிச்சு வந்திருக்காராம். இது போக ஒரு குறிப்பிட்ட தொகையான கணிசமான அமௌண்ட்டை பேங்க் பேலன்ஸாகவும் மார்க்கெட்ல லேட்டஸ்ட் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொகுசு காரனும் வாங்கியிருக்காரு. இது இல்லாம தன்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் நுங்கம்பாக்கம் வீட்டை கொடுத்துட்டு கடைசி காலகட்டத்தில் தனக்கும் தன் மனைவி பூர்ணிமாவுக்கும் பிரத்யேகமா ஒரு வீடு ஒன்று கட்டி அந்த வீட்டில் வந்து தனியா நிம்மதியா வாழணும், சினிமாவை பத்தியோ அரசியல் பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தியோ எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீட்டோட வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வீட்டுக்கான மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ரொம்ப ஒரு மாதிரி சொகுசு பங்களாவா இல்லைனா கூட தன்னோட மனைவிக்கும் அவருக்கும் அது போதுமானது அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த வீட்டுக்கான வேலையில ஆரம்பிச்சிருக்காராம். இந்த வீடு சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரமா சிட்டிலாம் இல்லாம கொஞ்சம் அமைதியா கிராமப்புற மாதிரி பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எந்த நேரத்தில் அந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சாருன்னு தெரியல. அதுலேருந்தே அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் அவர் இறந்தும் போயிட்டாரு. அந்த வீட்டோட பணிகள் கிட்டத்தட்ட முடிய போகிற சுச்சுவேஷனில் இருக்குதாம். அப்படி ஒருவேளை அவர் இறந்து போகாமல் இருந்திருந்தாருன்னா தான் ஆசையாக கட்டின அந்த வீட்டுக்கான கிரகப்பிரவேசத்தை கொஞ்சம் நாட்களை நடத்தி அதில் தானும் தன்னோட மனைவியும் கூடிய சீக்கிரம் போய் குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிற முடிவு தான் வந்திருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் கட்டின அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்காமையே, கிரகப்பிரவேசம் பண்ணாமல் வீட்டில் போய் வாழாமையே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குதான். சொல்லப்போனால் இது அவருடைய கனவு இல்லமா. என்னதான் சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் நுங்கம்பாக்கத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு இருந்தாலும் நிம்மதியான எந்த விதமான தொந்தரவும் இல்லாத சிட்டி ப்ரெஷர் இல்லாத ஒரு வீட்டை கட்டணும், அங்கே ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது அவரது கனவு இல்லமா ஒரு ட்ரீம் ஹவுஸாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கனவு இல்லத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அந்த கனவு இல்லத்தில் காலடி எடுத்து வைக்காம அதில் வாழ்க்கையை வாழாம அந்த ஆசை நிறைவேறாமல் அவர் இறந்து போயிருக்காராம். இந்த விஷயத்த சொல்லி சொல்லி அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. இப்போ அந்த வீட்டை அவங்க பராமரிக்க போகிறாங்களா இல்லை வேற யாருக்கும் கைவாத்தி விட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அங்கேயே பாக்யராஜ் அவர்கள் ஃபோட்டோ வச்சு மாலை அணிவிச்சு அதை அவருக்கான ஒரு நினைவில்லாம கூட மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.